ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றி அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளானது பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த ஒரு பொருளானது எப்படிப்பட்ட தாக்கத்தையும் மாற்றங்களையும் சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன்மலையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுமே பிரசித்தி பெற்றதாக தாங்க இருக்குது. அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களானது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலும் பிரமிக்க வைக்கக்கூடியிலும் வகை இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியது தாங்க சிவன்மலையும். இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆலயத்தில் வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். இந்த ஆலயத்தை போல் வேறு எங்கேயுமே செய்யப்படுறதில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் எந்த ஒரு பொருள் வைக்கிறோமோ அந்த பொருளானது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதுதான் காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் கூட. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்றதுங்க. இந்த ஆலயத்தில் பிரசித்தி பெற்றது அப்படின்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை எல்லாம் முன்னதாகவே உணர்த்துவதால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற ஒரு பெயரும் கூட இருக்குது. எல்லா ஆலயங்களை விட இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க. அதாவது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா, பக்தர்களுடைய கனவுல ஆண்டவனே நேரில் குறிப்பால் உணர்த்திட்டு போகாராம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பொருளை தான் உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. இதுதான் தொன்று தொட்டு வழங்கிட்டு வரக்கூடிய விஷயம். பக்தர்களுடைய கனவுல தோன்றி என்ன ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பொருளை மறுநாள் பக்தர்கள் அந்த ஆலயத்திற்கு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத மூலவர்கிட்டே தாங்க உத்தரவு கேட்குறாங்க. அதாவது பழங்காலத்தில் செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பூ போட்டு பார்க்கறது. சிவப்பு பூ, வெள்ளைப்பூ, வெள்ளை நிற பூ வந்தால் அறிகுறி உணர்த்துவதாகவும், சிவப்பு நிற பூ வந்தால் வேண்டாம் அப்படின்றதும் உணர்த்தக்கூடியது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க. இது மாதிரி செய்யும் பொழுது என்ன விஷயங்களானது வருதோ அது ஆண்டவனுடைய உத்தரவுப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த பொருளை மாற்றி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபா நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, இப்படி நிறைய விஷயங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. அப்படி இவங்க என்னென்ன பொருளெல்லாம் வச்சாங்களோ அது எல்லாமே மிகப்பெரிய அளவில் சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் இதனுடைய தாக்கத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தாங்க இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளும். பொதுவாக ஒரு விதமான பொருளை நம்ம வைக்கும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நிச்சயமாக நம்ம உணர்கிறோம். அப்படி தான் தற்போது வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளானது, அதாவது கற்பூரம் மற்றும் பிரம்பு, இந்த ரெண்டு பொருளை தான் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பொருளானது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது, என்ன மாதிரியான தாக்கங்களை சிம்மராசி நேயர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே அதனுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியது தான். அதனால தான் ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு கிரகங்களை நம்ம சொல்கிறோம். இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் மற்றும் மாற்றங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் என்ன கொடுக்கணுமோ அதை கட்டாயமாக இந்த கிரக அமைப்புகள் நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா கேது பகவான்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில், அதாவது சிம்மத்தின் மேலே தலை மீதே அமர்ந்திருக்கிறாரு. இவருடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்குது. சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 8ல் அமர்ந்து அஷ்டம சனியாக அருள்பாலிக்கிறாரு. சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க.
ஆனால் குரு பெயர்ச்சி இது எல்லாத்தையும் உங்களை வந்து தவிடுபொடியாக்கி உங்களை சிறப்பாக வந்து பார்க்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துல வந்து அமர போகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறமா இன்னும் சூப்பராக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. மற்ற கிரக அமைப்புகள் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க எல்லாமே வந்து சரியில்லை, இதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஆனால் இந்த குரு உங்களை சூப்பராக வந்து வாழ வைப்பார், நீங்கள் கவலையே படாதீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறியக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து துணையாக இருக்க போகிறாரு. ஆனால் இந்த டைமில் சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. உண்மை, உழைப்பு, நேர்மை இது எல்லாத்தோடையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானும் பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டார். ஆனால் அஷ்டமத்து சனி ஆட்டி வைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில பாதிப்புகளை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இது காலத்தின் கட்டாயம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. குறிப்பாக இந்த டைமில் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருங்க. அதுவும் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நிறைய சங்கடங்களானது வரும். ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை தவிர வேறு எந்த வழியிலுமே நீங்கள் பிரச்சனைகளை வந்து பார்க்கவே மாட்டீங்க. அதனால் கவலையே படாதீங்க. பொருளாதார ரீதியாக நமக்கு அடி வாங்குமா அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. பொருளாதாரம் இப்போ தான் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு. ஸோ குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவ்வளவு பலம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் நல்ல ஒரு பொருளாதார நிலையில் வளர்ச்சிகளை வந்து பார்ப்பீங்க. குடும்ப ரீதியான விஷயங்களில் உறவுகளுக்கு மத்தியில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் பொதுமக்களோ அல்லது பொது சார்ந்த விஷயங்களில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நேர்மையாக வந்து செய்யுங்க. உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. இது மட்டும் போதுங்க உங்களை நல்லபடியாக வைக்கிறதுக்கு. ஏன்னா மற்றபடி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மேலும் இப்போ சொல்லப்போனால் சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும். அதுவும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் நிறைய வகையில் மாற்றங்கள் வந்து கிடைக்கும். ஸோ சிவன்மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளின் மூலமாக என்ன உத்தரவானது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. சிம்மம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒன்று போதுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்கிறதுக்கு. என்னதான் உங்களுக்கு தடைகள் வந்தாலுமே கூட, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், யார் உங்களை என்ன குறை சொன்னாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களை மென்மேலும் வந்து உயர்த்திக்கிட்டே தான் போகும். அதனால் கவலைப்படாதீங்க. பணியிடத்தில் உங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து இருக்கும். நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பொதுவாகவே சிம்மராசி என்பர்களை தேடி தலைமைத்துவ பண்புகளானது வரும்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வெற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஒரு சிலருக்கு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரும் போகும். இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா சனி, ராகு, கேது, செவ்வாய் தாங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கி தான் கொடுக்கும். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாமே தவிடுபடியாக்குறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நிதிநிலை சீராகவே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் சேமிப்பில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. பணம் நிச்சயமாக வந்து கிடைக்கும், பயப்படவே பயப்படாதீங்க. மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உறவினர்கள் கூட இந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. கடினமான உழைப்புக்குரிய பலன்களை எல்லாம் இனி நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒருவேளை நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்றவங்களாம் இருக்கீங்களா? வேலைக்கு போகக்கூடிய நபர்களே உங்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் தாங்க கிடைக்க இருக்குது. என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலுமே அதில் முழுமையான ஈடுபாடு இருக்கணும்.
முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா மட்டும்தாங்க இறைவனுடைய அருளை கூட நம்மளால் வந்து பெற முடியும். இறை சக்தியை அடைவதற்குரிய நல்ல வழிகளானது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைமில் வந்து இருக்குது. ஏன்னா இறைவனுடைய அருள் உங்களை நல்லபடியாக வந்து வாழ வைக்கும். எவ்வளவு கிரகங்கள் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்று நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கங்களை வந்து கொடுக்காது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.